என்ன சந்தோஷ், அவங்க அவ்ளோ பேசுறாங்க, நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. சாரிடா, நான் உன்கிட்ட கேட்காம ஹாஸ்பிடல் போயிட்டேன். அதானே? அத்தை போன் பண்ணும்போது எனக்கு எதுவுமே புரியலடா. என்ன பண்றதுனே தெரியல. அவங்க போன் பண்ணும்போது நான் உன் கூட தானே இருந்தேன். நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாம போனா எனக்கு எப்படி இருக்கும்? குழந்தை உயிருக்கு ஆபத்து. ஹரி சார் வேற வீட்ல இல்ல. அத்தை என்ன பண்றதுனே தெரியாம இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு வேற வழியே தெரியலடா. சரி ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு வந்துடலாம் தான் போனேன். ஆனா டாக்டர் குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா இருக்குன்னு சொன்ன உடனே ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டேன். அவங்கள அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே கேட்கல. உன்கிட்ட கேட்டு நீ போகாதன்னு சொன்னா என்ன பண்றதுங்கறதாலதான் நானா போயிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிடுறா. என் கூட நீ இவ்வளவு நாள் இருந்தோம் என்னை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கவே இல்ல பவி. ஆமா, எனக்கு அந்த குழந்தைய பிடிக்காதுதான். அது வந்ததுனாலதான் நம்மளோட லைஃபே இப்படி கொலாப்ஸ் ஆகி போச்சு. என் அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க. அது மட்டுமா, இந்த அபார்ட்மெண்ட்ல என்னை பத்தி அசிங்கமா பேச அந்த குழந்தை மட்டும்தானே காரணம். சோ அதனாலதான் எனக்கு அந்த குழந்தைய பிடிக்கல. ஆனா அதுக்குன்னு பச்சை புள்ள உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா நான் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன சாடிஸ்டா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உனக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேன்ல. எனக்கு இருக்கிற சிச்சுவேஷன் தான் பவி என்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. மத்தபடி நான் வில்லன்லாம் இல்ல. அவங்க மேல எனக்கு இருக்கிற அந்த பாசத்தினாலதான் அந்த குழந்தைய நான் தத்து கொடுக்கறதுக்கே ஏற்பாடு பண்ணேன். அதத்தான், அந்த விஷயத்தை தான் அவங்க இன்னைக்கு குத்தி காட்டி பேசுறாங்க. அம்மாவும் பிள்ளைனாலும் வாயு வயிறும் வேற தானே. எங்களுக்குள்ள இருக்கிற விரிசல் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இனிமேல் நானும் என் அம்மாவும் ஒண்ணு சேருவோன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. இங்க பாரு, அத்தை அந்த குழந்தைக்கு யாருமே இல்லங்கறதுனாலதான் அந்த குழந்தை மேல அத்தை அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பதறிடுறாங்கடா. ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே எப்படி துடிச்சாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குடா. அவ்வளோ ஏன், அத்தை இது வரைக்கும் யாரையாவது கை நீட்டி அடிச்சிருக்காங்களா? இன்னைக்கு குழந்தைக்கு விஷம் வச்சது பிரதீபா தம்பின்னு தெரிஞ்சதும் அவனை அடிச்சாங்க, பார்த்தல்ல? அவ்வளோ பாசம் அந்த குழந்தை மேல அத்தைக்கு. இத பாரு பவி, எனக்கு என்னோட அம்மா வேணும்னு தான் நான் இவ்வளவு எல்லாம் பண்ணேன். ஆனா அவங்களுக்கு அந்த குழந்தை தான் முக்கியம்னா அப்படியே இருக்கட்டும். எனக்கு அதுல பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவன் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க செய்யற எந்த வேலையவும் என் பக்கத்துல வந்து நியாயம் பேசாத. அது மட்டும் இல்ல, இனிமே அந்த குழந்தை மட்டும் இல்ல, என் அம்மாவை பத்தியும் என் காதுல எந்த விஷயமும் வரக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல. அதையும் மீறி வந்துச்சுன்னா பவி, அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஹலோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? லைவ் ஷோ பண்றதுக்காக குறிப்பு எழுதிட்டு இருக்கேன். ஹோ, லைவ் ஷோ பண்றதுக்கு ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் ஸ்டூடியோக்குள்ள உட்கார்ந்து. வெரி குட். உங்களை தெரியாம தான் நான் கேக்குறேன், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ 2 ஷோ பண்ணி 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா இந்த சேனல்ல நடக்கிற எல்லா ஷோவையும் நீங்க தான் பண்ணுவீங்களா? அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? ஹலோ, உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த பேரு
குழந்தைங்க விடுற பபிள்ஸ் மாதிரி. ஆயுசு ரொம்ப கம்மி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே காணாம போயிடும். இது என்னோட ஷோ. கொஞ்சம் வெளிய போறீங்களா? மதர், ஏன் வெளில நிக்கிறீங்க? உள்ள போக வேண்டியதானே? நான் உள்ளதான் இருந்தேன். ஆ. ஆனந்தி வந்து இது ஏன் ஷோ, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டா. என்ன மதர் நீங்க? அவங்க போன்னு சொன்னா நீங்க வந்துடுறதா? நீங்க வாங்க மதர். மதர் வாங்க மதர். ஐயோ வாங்க மதர். மதன், ஐயோ. ஆனந்தி, இந்த ஷோ மதர் தான் பண்றாங்க. நீங்க தான் ராங்கா வந்திருக்கீங்க. ஹே, இவ்ளோ நாளா இந்த டைம்ல நான் தான் லைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் டைம் எப்படி அவங்களுக்கு மாறும்? அத எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஷோ ரேட்டிங் டவுன் ஆகிட்டே இருக்கா ஆனந்தி. மதர் ஷோக்கு ரேட்டிங் நல்லா இருக்கான். சோ மதர் பிரைம் டைம்ல ஷோ பண்ணா சேனலுக்கு இன்னும் ஹைப் கிடைக்கும்னு மேனேஜ்மெண்ட் நினைச்சிருக்காங்க. அதான் இந்த ஷிஃப்டிங்க. அது எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? இந்த ஷோவே என் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் போக முடியும். அது தெரியுமா உனக்கு? எஸ், பட் இப்போ நீங்க ஓல்ட் ஆயிட்டீங்க. சோ நீட் ஃப்ரெஷ் வாய்ஸ் அண்ட் நியூ கான்செப்ட். அது மதர்ட்ட மட்டும் தான் இருக்கு. அதான் உங்களை மாத்திட்டு மதரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. வேண்டாம் மதன், இப்படி எல்லாம் பேசாத. ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலைய அவங்கள வச்சுக்கிட்டே அடுத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது அது பெரிய வலியாத்தான் இருக்கும். வேண்டாம், அவங்கள கஷ்டப்படுத்தாத. மதர், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். ஓ, இவ்ளோ நேரம் அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறீங்க. பிரைம் டைம்க்கு வந்துட்டேன்னு ரொம்ப ஆடுறீங்கல்ல. இது எவ்ளோ நாள்னு நானும் பாக்குறேன். தப்பா நினைச்சுக்காத ஆனந்தி. நான் யார் வாய்ப்பையும் தட்டி பறிக்கிறதுக்காக இங்க வரல. எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு புரிய வச்சது நீங்களும் பவியும் தான். ஆனந்தி, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. மேனேஜ்மெண்ட் இந்த ஷோவை நான் தான் பண்ணணும்னு சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். இல்லனா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். மதர், நீங்க என்ன செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க இதெல்லாம் சகஜம். இது அவங்களுக்கே தெரியும். ஓகே ஆனந்தி, ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க இப்ப வெளில போறீங்களா? மதன், யாரையும் இப்படி கஷ்டப்படுத்த கூடாது. அவங்க டைம்ல நான் ஷோ பண்ண போறேன். அது அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். மதர், இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும். டேக் இட் ஈஸி மதர், வாங்க உட்காருங்க. அட வாங்க மதர், உட்காருங்க. உட்காருங்க, மைக் எடுங்க. இதை எடுத்து மாட்டிக்கிங்க, போடுங்க. சரி ஓகே, நான் என் ரூம்ல இருந்து சிக்னல் காமிக்கிறேன், வேலையை ஆரம்பிக்கலாம். எதை பத்தியும் யோசிக்காதீங்க. சார், சொல்லுங்க ஆனந்தி. சார், பிரைம் டைம்ல இருந்த என்னோட ஷோ. 1 minute. சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஐ எம் so proud of you. உங்களோட அதிரடி நடவடிக்கையால நம்ம சேனலோட மதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. சார், எல்லாரும் யங் டேலண்ட்ஸை வச்சு தான் சக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப, அதுவும் ரேடியோ பத்தி எந்த நாலேஜுமே இல்லாத லட்சுமிய வச்சு இந்த மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துருக்கீங்க. Really you are a brilliant. And one more thing. அந்த தொட்டி மேட்டர்ல நீங்க தாய்மானவர் ஆயிட்டீங்க. தேங்க்யூ சார். இந்த தன்னடக்கம் தான் ஜீவா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது.
செஞ்சாலும் அது அதுல எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குவாலிட்டியை நானே உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். நம்ம சேனலோட குட் பேஸா லட்சுமி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க ஃப்ரீடம் தான் அவங்கள இந்த அளவுக்கு சாதனை பண்ண வச்சிருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மத்த சேனல் எல்லாம் ஆச்சரியத்துல இருக்காங்க. லட்சுமி தான் நம்ம சேனலோட ஸ்டார். we don't lose her. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஷூர் சார். தேங்க்யூ. பாய் ஜீவா. ச்சே, இந்த எம்டி ஃபோன் பண்ணாலே லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அந்த பேரை கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்கு. நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்கல்ல? சார், ஏன் ப்ரோக்ராம் டைமிங்ல அந்த லக்ஷ்மி ஷோ பண்றாங்க? லீடிங் ஆங்கரா நான் பண்ண ப்ரோக்ராம அவங்க கிட்ட கொடுத்தது எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு சார். சார் ப்ளீஸ் இந்த சேஞ்சை எப்படியாவது ரிவர்ஸ் பண்ணுங்க. ஏங்க, நீங்க அந்த ப்ரோக்ராம் ஒழுங்கா பண்ணிருந்தா அவங்களுக்கு எதுக்குங்க அந்த ஸ்லாட் போக போகுது? You all are bunch of idiots. அந்த எம்டி முட்டாள். அந்த லக்ஷ்மியால தான் இந்த சேனலே இயங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதுல நடுவுல நான் தான் அவங்கள என்கரேஜ் பண்றேன்னு என்ன வேற பாராட்டிட்டு இருக்காரு. இவர் உண்மையை சொல்றாரா இல்ல சர்க்காஸ்டிக்கா ஏதாவது சொல்றாரான்னு ஒண்ணுமே புரியல. இங்க எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. இதுல யாராவது ஒருத்தர் அந்த அம்மாக்கு மேல பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களா? அவங்க என்னடான்னா திடீர்னு ஏதாவது புது ஐடியாவோட வந்து அதை சக்சஸ் பண்ணி காட்டுறாங்க. நீங்கெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட். உங்களால எனக்கு ஷேமா இருக்கு. சார், நாங்க பண்ற ப்ரோக்ராம்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்கள ஓவர் பில்டப் பண்ணி எங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணும் இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. ஏங்க, இப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ்ளோ நாள் உங்க கரியர்ல நீங்க எதையுமே லேர்ன் பண்ணலையா? ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட நீங்க தோத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லவ் யுவர் ஜாப். ஓகே சார். சார், அந்த ஷோவோட டைமிங்கை மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உங்களை மாத்துறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இனி பண்ற ப்ரோக்ராமையாவது ஒழுங்கா பண்ணி உங்க வேலையை தக்க வச்சுக்கோங்க. Now we may go. ஐயோ, என்ன என்னடா குட்டியும் அழகாதான் இருக்க. கொஞ்ச நேரம் உன்னை பாக்குற எனக்கே தூக்கி கொஞ்சணும் போல இருக்கே. அதான் அத்தை உன்னை விடவே மாட்றாங்க போல இருக்கு இல்ல? உன் கோவம்லாம் வெறும் உதட்டளவுல தானே எனக்கு புரியுது பவி. ஏதோ கெட்ட நேரம் நம்மள இப்படி பிரிச்சு வச்சு பாக்குது. குழந்தை விழற மாதிரி போனா அதான். ஆல் தி பெஸ்ட் அத்தை. வணக்கம் நேயர்களே, நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிங்க் FM 113.8. இதுதான் உங்க ஃபேவரட். இன்னைக்கு ஆண்கள் தின ஸ்பெஷல். இன்னைக்கு ஷோ முழுக்க முழுக்க ஆண்கள் அவங்களோட பாசம், குடும்பத்துக்காக அவங்க செஞ்ச தியாகம், இந்த பாசம் தியாகம் இது ரெண்டு பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, ஷோவோட முதல் காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்.
மேடம், என் பேரு நெல்லை சாலமன். நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். சொல்லுங்க சாலமன், உங்க மனைவிக்காக நீங்க என்ன தியாகம் செஞ்சிருக்கீங்க? 30 வருஷமா அவ கூட குடும்பம் நடத்துறதே ஒரு பெரிய தியாகம் தானே மேடம். நான் மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஆம்பளை கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் சரக்கு அடிக்கிறேன் மேடம். அதுக்கு போய் அப்படி திட்டுறா மேடம் அவ. எனக்கு என்னதான் பண்றதுனே தெரியல மேடம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இப்படி பேசுறது தெரிஞ்சா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? சார், தங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்திக்கிட்டு குடும்பத்துக்காக உழைக்கிற எத்தனையோ ஆண்கள் இங்க இருக்காங்க. அவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க. உங்க வைஃப் நீங்க குடிச்சிட்டு வந்தா அவங்க உங்களை திட்டுறாங்க. அதுதானே உங்க பிரச்சனை? ஆமா மேடம். நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க. அப்புறம் அவங்க உங்களை திட்டவே மாட்டாங்க, பாராட்டிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். நீங்க குடிக்கிற அதே அளவுக்கு அவங்களுக்கும் வாங்கிட்டு போய் குடிக்க வைங்க. அப்புறம் பாருங்க, தினம் தினம் அவங்க உங்களை வாங்கிட்டு வர சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? குடும்ப பொம்பளைங்க குடிக்கலாமா? அப்ப குடும்ப ஆம்பளைங்க மட்டும் குடிக்கலாமா? குடிக்கிறது எல்லாருக்கும் கெடுதல் தான் சார். நாளைக்கு உங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கும் போது அப்பதான் உங்களுக்கு புரியும். சார், வாழ்க்கை ரொம்ப சின்னது. அத ரசிச்சு ரசிச்சு வாழணும். நீங்க ஒரு நாள் குடிக்காம இருந்து பாருங்களேன், உங்க குடும்பமே உங்களுக்கு ஸ்வர்க்கமா தெரியும். சாரி மேடம், ஏதோ தமாஷா இருக்குமே தான் இந்த மாதிரி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இந்த மன்னிப்பு உங்க மிஸ்ஸஸ் கிட்ட போய் கேளுங்க. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பிரதிபா, ஒரு விஷயம் தெரியுமா? லக்ஷ்மியோட ஷோ டைம் மாத்திட்டாங்களா? வேலையில சீனியர் ஆயி போயிருந்தா. இப்போ ரேடியோல பேசிட்டு இருக்கா. இது ஆண்கள் ஸ்பெஷலா, ஆண்கள் மட்டும்தான் பேசணுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல லக்ஷ்மி வேற லெவல்ல போயிடுவா போல இருக்கே. நாம இருக்கும்போது அப்படியெல்லாம் டெவலப் ஆக விட்டுருவோமா என்ன? இப்ப நான் கால் பண்ணி கேட்க போற கேள்வியில ஷோப பாதியிலேயே விட்டுட்டு ஓட போற பாருங்க. ஒன் செகண்ட். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிங்க் எஃப்எம் 113.8. இதுதான் உங்க ஃபேவரட். இப்போ நம்ம அடுத்த காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ லக்ஷ்மி மேடம், மை நேம் இஸ் பிரதிபா. ஐயோ, நான் யாரு என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ ஸ்ட்ரெயிட் அவே டு தி क्वेश्चन. ஓகே, கேளுங்க. உங்க கேள்வியை நீங்க கேளுங்க. இல்ல, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்கள் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஷோலாம் பண்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றீங்களே, முதல்ல உங்க வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களை நீங்க மதிக்கிறீங்களா? இந்த பிரதிபா ஏதோ வில்லங்கமா பேசதான் ஷோக்கு கால் பண்ணிருக்கா. அதுவும் இது லைவ் ஷோ. பாவம் அத்தை எப்படி சமாளிக்க போறாங்களோ தெரியல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் கேக்குறேன். நீங்க இப்ப வளர்க்கிற குழந்தை உங்க பையன் சந்தோஷ்க்கு பிறந்தது, ரைட்? அது தெரிஞ்சதுனால தான் நீங்க அந்த குழந்தை மேல அக்கறை எடுத்து வளர்க்குறீங்க, ரைட்? ஆனா உங்க பையன் அதை ஏத்துக்காம உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டான். சரி, நான் கேக்குறேன், உங்க பையனும் ஒரு ஆம்பளை தானே? நீங்க அவரை ஆம்பளைய மதிச்சு அவர் சொல்றதை கேட்கணுமா இல்லையா?
நீங்க கேட்கவே இல்லையே. அத விட்டுட்டு இதுதான் சாக்குன்னு உங்க கழுத்துல தாலி கட்டினாரே, அத கிரேட் ஹரி சார், அவரோட வீட்டுல போய் பொசுக்குன்னு செட்டில் ஆயிட்டீங்க. எவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்கா இந்த பிரதிபா. என்னதான் பிடிக்காதவங்களா இருந்தாலும் இப்படி பப்ளிக்கா பேசுறது, அதுவும் என்னைய லட்சுமி மேடத்தையும் பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறாங்களே. லட்சுமி மேடம் மனசு பாவம் எவ்வளவு வேதனைப்படும். நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.